வீட்டிற்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஐயா சாகித்ய அகாடமி வென்ற எங்கள் ஐயா பூமணி ஐயா அவர்களுக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். தம்பி வரதன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இந்த மாதிரி நான் வரதன் பேசுகிறேன், சொல்லுங்கள் தம்பின்னு. சார் நீங்கள் இந்த மாதிரி பொன்னாண்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிக்கணும் சார், பூமணி ஐயா அவர்களுடைய ஒரு சிறுகதை இது. எனக்கு சில விஷயம் ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னாக்க சாண்டில்யன், அப்புறம் மோகினி, ஜெகசிற்பியன், இந்த மாதிரி. அதுக்கப்புறமா பார்க்க போனீங்கன்னா கரிசல் காட்டப்பட்டி அப்படின்னாக்க எனக்கு தெரிந்து எவ்வளோ பேர் எழுதியிருக்கலாம், ஆனால் 2 பேர் தான். ஒன்று கி ராஜநாராயணன் ஐயா அவர்கள், இன்னொன்று பூமணி ஐயா அவர்கள். அவங்களுடைய பல நாவல்கள் நான் படிச்சிருக்கேன். நான் கேட்ட உடனே ஐயா நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்குங்க, ரைட் நான் வந்துடுறேன். நேராக போனோம். முதல்ல போனோன்னு ஐயா வீட்டுக்கு போய் ஐயாவை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு அங்கே பேசும்போது அவர் ஐயா சொன்னார், அந்த மாட்டுக்கொட்டகையிலேயே படுத்து தூங்கினேன், அந்த திண்ணையிலேயே படுத்து தூங்கினேன், 25,000 ரூபாய்க்கு ஒரு ரூம் போட்டு ஏசியை போட்டு நல்ல ஒரு பெட்டு போட்டு படுத்து தூக்கம் வரலன்னு என்ன பண்ணுறது. அந்த மாதிரி அந்த கிராமம் மிகவும் எனக்கு பிடித்திருந்தது. அந்த மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கொஞ்சம் நேரம் அப்படி தூங்கிட்டு எழுந்து அப்புறம் நைட்டு. அப்போது இந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. உயிரோட்டமான ஒரு கதையில் நடிப்பது, நாம் நம்மை நம்முடைய உயிரை செம்மைப்படுத்தி கொள்வது, நம்முடைய நடிப்பை இன்னும் கொஞ்சம் நாம் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. இல்லை, அவர் தம்பி தயாரிப்பாளர் வெற்றி அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சார் நடிக்கிறன்னு. என்ன கேட்டார், பட்ஜெட் என்ன கிடையாது. அதாவது ஆதாயத்துக்காகவும் நடிக்கணும், ஆத்ம திருப்திக்காகவும் நடிக்கணும். அந்த மாதிரி ஆத்ம திருப்திக்காக நடித்த பல படங்களில் இந்த கசிவு அப்படிங்கிற ஒரு படமும் ஒரு இது ஆக்சுவலாக இப்போ ஐயா சொன்னாங்க வெப்பம் குளிர் மழையில் நான் இதே மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு. இந்த கேரக்டர் உருவப்பொருத்தம் வேண்டுமானால் அப்படி இருக்கலாம். அதில் கொஞ்சம் கால்கள் வளைந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இதில் கொஞ்சம் சின்ன வயசில் கட்டுமஸ்தாக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் அப்படியே தனியாக இருக்கும் போதெல்லாம் இருக்கிறாரு. அந்த இன்னொரு காவல்காரரை கூப்பிட்டு அவர் பேசும்பொழுது இந்த மாதிரி 7 பிள்ளைங்களை பெற்றோம், எல்லாத்தையும் மண்ணுக்கு கொடுத்தோண்டா அப்படிங்கும் பொழுது சொன்ன மாதிரி இறந்த பிறகு நரகத்துக்கு போகிறது, சொர்க்கத்துக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த நரகம் சொர்க்கம் இது எல்லாமே இங்கே தான். எல்லோருக்கும் மனசுக்குள்ளே ஏதாவது நம்ம சிறு வயதில் அறிந்தோ அறியாமலோ பல தவறுகள் செய்திருப்போம். அது கடைசி வரை உறுத்தி கொண்டே இருக்கும். அதற்கு நாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். தவறுதல் மனிதனின் பழக்கம், அதை உணர்ந்தால் மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி இந்த பொன்னாண்டி அப்படின்றவர் கடைசியில் அவருக்கு நினைவு தப்பிய நிலையில் அவர் செய்த பாவத்தை சொல்லவில்லை. அவரது ஆன்மா இவ்வளவு நாட்கள் அனுபவித்த தண்டனையை அதை குறைத்து கொண்டு அந்த கூட்டை விட்டு வெளியேறுவதற்காக அது சிறுவயதில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நிம்மதியாக இந்த கூட்டில் இருந்து வெளியேறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மேக்சிமம் தவறு செய்யாமல் இருந்து விடலாம். இந்த மாதிரி இனிமேல் யாரும் உருவாகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் கற்கால மனிதர்கள் காலத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் இல்லை, இன்னும் எவ்வளோ நாளானாலும் புண்ணியவான்களும் உருவாவார்கள், பாவிகளும் உருவாவார்கள் அப்படிங்கிறது தான். எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து திருந்திட்டாங்கன்னாக்கா அப்புறம் நாட்டில் ஏன் இவ்வளோ குற்றம் நடக்குது? நடந்துக்கிட்டே தானே இருக்குது. இப்போ மின்காலத்தில் எல்லாம் இல்லாத அளவுக்கு குற்றவாளிகள் பெருகுகிறார்கள். அரசாங்கமும் எவ்வளவுதான் ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸை போட்டால் தடுக்க முடியும்? அந்த மாதிரி இல்லை. ஒரு பொன்னாண்டி எப்போவோ செய்த ஒரு தவறு, அது அவர் மனதை போட்டு கொண்டுக்கிட்டு இருந்திருக்கு. கடைசியில் அவர் சொன்னார், போனார். அந்த மாதிரி ஒரு அருமையான கேரக்டர். எனக்கு
தினமும் போய் வந்து கேமராவுக்கு முன்னாடி நிற்கணும், ஷூட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேராசை எல்லாம் எனக்கு இல்லை. நல்ல நல்ல கேரக்டர்களாக இந்த மாதிரி வந்து எனக்கு தாருங்கள். என்னுடைய நடிப்பை இன்னும் நான் மெருகேற்றிக் கொள்வதற்கு எனக்கு உதவி புரியுங்கள் அப்படின்னு எல்லா விதமான தயாரிப்பாளர்களையும் இயக்குனர்களையும் நான் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். தம்பி வரதன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக வந்து இந்த கதையை வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தார். வந்து டெய்லி வந்து சொல்லி காலையில் இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு காலங்காலத்தால் போயிடுறது, 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் போயிடுறது. அதே மாதிரி தம்பி ஒளிப்பதிவாளர் முருகன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு ஒளிப்பதிவாளர், இயக்குனர். அதே மாதிரி வந்து தம்பி மியூசிக் போட்ட தம்பியும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார்கள். ஐயா அவர்களுடைய எழுத்துக்களை பேசி நடித்தது எனக்கு நிச்சயமாக இது ஒரு தேசிய விருது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பெரியவர்கள், மிக அனுபவஸ்தர்கள், மிக திறமையானவர்கள், அற்புதமான எழுத்தாளர்கள், அவர்களுடைய எழுத்துக்களை நாம் பேசுவது, பேசி நடிப்பது அப்படிங்கிறது வந்து நம்முடைய இதயத்திற்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி வந்து ஐயா கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி வந்து சிறுகதைகளாக எழுதுங்க தம்பி, நீங்கள் அடிக்கடி டைரக்ஷன் பண்ணுங்கள் வரதன், அடிக்கடி என்னை கூப்பிடுங்க, ஒழுங்காக நடிப்பேன். நன்றி, வணக்கம். இயக்கிய நான் சொல்லிடுறேன். கசிவை நான் இயக்கலை, கசிவு தான் என்னை இயக்குச்சு. இன்னைக்கு வரைக்கும் இயக்கிக்கிட்டு இருக்கு, இப்போவும் இயக்கிக்கிட்டு இருக்கு, நாளைக்கும் இயக்கும், நாளை கழிச்சும் இயக்கும், இன்னும் இயக்கிக்கிட்டு தான் இருக்கும் போல். ஐயா ஒரு 3 சிறுகதையை கொடுத்தாங்க எனக்கு. கசிவு, ஏலம், முழுக்கு. இதை ஷார்ட் ஃபில்மாக பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் அதை படிச்சுட்டு ஆல்ரெடி நானும் கரிசலில் அடுத்த தெருவில் தான் இருக்கேன். அங்கே இருந்தால் வந்தவன் சென்னைக்கு. எனக்கு இங்கே நாகரிக அந்த இதில் வளர்ந்துட்டேன், நான் மெயின் ஸ்ட்ரீம் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிச் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு மறுபடியும் அந்த கரிசல் வந்து ஒட்டிக்கிச்சு. நான் அப்பப்போ லீவில் மட்டும் ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன். வந்து என்னை மொத்தமாக மறுபடியும் கரிசல் உள்ளே வாரி போட்டுக்கிச்சு. ஐயா கொடுத்தது வந்துருங்க, நீங்கள் இங்கே பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் அதை ஷார்ட் ஃபில்மாக பண்ண வேண்டாங்கய்யா, இப்போ இருக்கிறதுல ஆந்தாலஜியாக பண்ணுவோம், இப்போ அதுதான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரி என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. நான் பூமணியின் கருஞ்சை கதைகள் அப்படின்னு தலைப்பு வச்சேன். நஞ்சை, புஞ்சை, அது மாதிரி கருஞ்சைங்கிறது சங்க இலக்கியத்தில் இருக்குதுன்னு சொல்லி ஐயா ஒரு இடத்துல மேற்கோள் காட்டினாங்க. அதை எடுத்துக்கிட்டு பூமணியின் கருஞ்சை கதைகள் அப்படின்னு பண்ணுவோம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். இன்னொரு கதை மட்டும் சேர்த்துக்கும் ஐயா, ஒரு 4 இது வச்சு ஆந்தாலஜியாக பண்ணுவோம் அப்படின்னேன். சரி ரெடி பண்ணுங்கன்னாங்க. மறுபடியும் அதை எடுத்துகிட்டு சென்னை வந்து பிச் பண்ணேன் 2-3 கம்பெனியில். அந்த சூழலில் அங்கே அந்த நேரத்தில் சில ஆந்தாலஜிஸ் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது. நீங்கள் வெப் சீரிஸை எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதை வந்து ஹைப்பர் லிங்கோ வெப் சீரிஸாக கன்வெர்ட் பண்ணவோ இது முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாழ்வியல் சார்ந்த கரிசல் காட்டோட மண்ணோட கதை. அதை வந்து அதோட டிஸ்டார்ட் பண்ணாமல் அதை முடிக்கணும். அதுதான் அவரோட எழுத்தாளரோட நோக்கம். அது அந்த மரியாதையோடு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் பண்ணுறத எனக்கு அவருக்கும் நான் செய்கிற, எனக்கும் நான் செய்கிற அறமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்ணேன். நான் பண்ணலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் மறுபடி ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். நண்பர்களாக சேர்ந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம், அப்புறம் ஓன் ரிஸ்கில் ஒன்று மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக இப்போ லாஸ்ட் இயர் வந்துச்சு ஜி5ல். அதில் எம்டி வாசுதேவன் நாயரோட மனோரதங்கள் அப்படின்னு பெரிய பெரிய டெக்னீஷியன், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு இது கிடச்சிருந்தா இது பூமணியின் கருஞ்சை கதைகளும் பெரிய இதில் வந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு வந்து லாஸ்ட் இயர்லேருந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் அதை இண்டிபெண்ட்டாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் கசிவை ஸ்டார்ட் பண்ணோம். யார் பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, கேஸ்டிங் பண்ணிட்டீங்களா, ஒரு லிஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாப்புல. ஃபஸ்ட்டு வந்து பொன்னாண்டி கேரக்டருக்கு யார் இது பண்ணுறீங்க அப்படின்னாப்புல. நான் ஒரே ஒரு சாய்ஸ் தான் ஐயா, எம்எஸ் பாஸ்கர் ஐயா, அவர் தான் நான் இது பண்ணுறேன். நான் நினச்சி வச்சுருந்தேன், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க, பேசிடுவீங்களா? நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் சாரை கரெக்டாக கால் பண்ணேன், ஒரு நாள் கால் பண்ணேன். இந்த மாதிரி பூமணி ஐயாவோட ஒரு கதை இருக்குது, நான் அந்த மாதிரி பேசணுன்னா, தம்பி நான் வெளில இருக்கிறேன், ஒரு 10 நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு போயிடுவேன், கூப்பிட்டு உங்களுக்கு நானே கால் பண்ணுறேன் அப்படின்னாங்க. கால் பண்ணாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் பேசினேன். இந்த மாதிரி கசிவுன்னு ஒரு சிறுகதைங்க, அது வந்து பூமணி சாரோட ஒரு இது, அதை திரைக்கதை பண்ணி வச்சுருக்காங்க, இதை நான் டைரக்ட் பண்ண போகிறேன்,
அதில் பொன்னாண்டின்னு ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 2 லைன் தான் சொன்னேன். தம்பி என்னைக்கு ஷூட் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். லொக்கேஷன் இது பண்ணிடுங்க, நான் வந்துடுறேன். நானே ட்ரைவ் பண்ணி நானே வந்துடுவேன். நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. டேட்டை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சூழலில் அப்புறம் இங்கே சார்ட்டையும் சொல்லிட்டேன். சார் இந்த மாதிரி சார் ஓகே சொல்லிட்டாங்க. உடனே போனோம். ஐயோ இப்படி பேசிட்டீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னாங்க. பெருசாக என்னால் யாரையும் கூப்பிட முடில. என் நண்பர்கள் அதுவும் அவங்களுக்கே நிறைய பேருக்கு மனஸ்தாபம். என்ன கூப்பிடல ஆரம்பித்து போயிட்டே வைக்கிறேன்னு. ஃபஸ்ட்டு கூப்பிட்டது அண்ணன் முருகண்ணன், என்னோட சீனியர். அவர்கிட்ட உதவி ஒளிப்பதிவாளராக இருந்திருக்கேன், உதவி இயக்குனராக இருந்திருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு படம் பண்ணணும், அது பிக் இதாக இருந்தாலும் சரி. எனக்கு மிகப்பெரிய பலம் அண்ணன் அந்த இதில் வந்துட்டு அவருக்கு கரிசல் பழக்கம் இல்லை. அப்புறம் கதையை படிச்சுட்டு நான் ரொம்ப நாளாக இடையில காணாமல் போயிட்டேன். நான் அந்த ஒரு பிலிங்கல்னு சொல்லிட்டு கன்னடத்துக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் ரொம்ப நாளாக மீட் பண்ணல. கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு. சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னாங்க. நீ ரெடி பண்ணி ஸ்கிரிப்டை கேட்டுட்டு நம்ம பண்ணிடுவோம் வரதன் அப்படின்னாங்க. சரின்ட்டு இது பண்ணோம். அதுக்கப்புறம் நண்பன் குமரன் எடிட்ரு, இதெல்லாம் போச்சு, ஒவ்வொரு விஷயமா போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்னோடய உதவி இயக்குனர்கள் பாஸ்கர் கோடைரக்டர், அப்புறம் பகத்சிங், வசந்த், ஆறுமுகம் பெரியசாமி, ரஞ்சித்து, அப்புறம் மாயாண்டி, அப்புறம் பரத் ஜெர்மனில் படிச்சுட்டு அப்போ வந்திருந்தவர். அவர் அசிஸ்டன்ட் கேமராமேன் அங்கேருந்து டிக்கெட் போட்டு மெனக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு போனார். இப்போ யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு ப்ரிவியூ பார்க்குறதுக்கு. ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, கேமரா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே நம்ம டீம் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த சைடு, இது நம்ம சைடு. எல்லாமே இண்டிபெண்டன்ட், நம்மளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு எப்போவுமே ரொம்ப எனக்கு சப்போர்ட் இது இப்போ வரைக்குமே. அடுத்த ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்போவுமே எனக்கு ரொம்ப பேக் போன் அவங்க தான். ஐயா என்னை எப்படி நம்பி கொடுத்தாங்களோ அதே இதை நான் அவங்கள்டையும் சொல்லுவாங்க. அடுத்த கதைக்கெல்லாம் இன்னும் எஃபோர்ட் போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐயா அவங்க தான் எங்களுக்கு பிக் பாஸ். நான் உங்களுக்கு மானிட்டர் வச்சுருவேன் ஐயாக்கு. அவர் தான் பிக் எங்களுக்கு. அவர் ஒரு ரூமில் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இதை ஏன் பண்ணுறீங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எம்எஸ் பாஸ்கர் சார் ரொம்ப எளிமையாக, நான் நாள் ஐயாவை பார்க்கறதுக்கு அவங்க முன்னாடி போயிட்டாங்க. நான் என்னோடய கோடைரக்டர் அனுப்பி விட்டு சாரை போய் ஐயாவை பார்க்க வச்சுருங்க, நான் லொக்கேஷன் போகிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ சார் கூப்பிட்டேன், எம்எஸ் பாஸ்கர் சார் கூப்பிட்டு லொக்கேஷன் எனக்கு அனுப்பிவிட்ருங்க தம்பி, லைவ் லொக்கேஷன் அனுப்பிவிட்ருங்க, நாளைக்கு நான் ஷூட்டுக்கு அங்கே வந்துடுறேன்னு. சரி அனுப்பி விட்டேன். நான் பசங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், காலையில் ஒரு 5:30 மணிக்கு எல்லாம் ரெடி ஆயிருங்க, அசம்பிள் ஆயிருங்க, நம்ம அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த கிராமத்துக்கு போகணும், அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மறுநாள் காலையில் நான் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி நிற்கிறேன், எல்லாரையும் கிளப்பிக்கிட்டு இருக்கிறேன். சார் கால் பண்ணுறாங்க, 5:30 மணிக்கு அங்கே போயிட்டாங்க லொக்கேஷனுக்கு. சார் நாங்களே இன்னும் வரல சார், அந்த ஊரை இன்னும் எந்திரிச்சிருக்காது சார், அப்போ தான் எந்திரிக்காங்க அப்படின்னு. பரவாயில்ல தம்பி வரதான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க, நீங்கள் மெல்ல வாங்க, நீங்கள் பதறாமல் மெல்ல வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வாட்டுக்கு ஓரமாக ஒரு டீ குடிச்சிட்டு அந்த ஊர் மனிதராகவே அவர் வாட்டுக்கு ஓரமாக உட்காந்துருந்தாங்க. அப்புறம் இடம் இந்த இடம் அந்த இடம்லாம் கிடையாது, மாட்டுக்கொட்டா இருக்கும், இதில் இருக்கும். அங்கே இருக்கிற மக்களாக பேசிக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ இதுவாக அந்த பசங்க. நான் ஏன் தம்பி 5 நாள் போதுமா, இது அதுக்குள்ளே முடிச்சிடுவீங்களே சின்னதாக? இல்லை சார் எனக்கு நீங்கள் ஆர்டிஸ்ட்டு இன்னும் 2 பேர் அவங்களாம் இது இருக்குது, நீங்கள் பண்ணிடுவீங்க. அவங்க உங்களுக்கு காம்பினேஷன் பண்ணுறது அந்த ஊர் பையங்க ஒரு 5 பேர், அவங்கள நான் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் அந்த பாண்டிங் வரணும், வைக்கணும், நான் அதுக்கெல்லாம் க்ரியேட் பண்ண முடியும், கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னேன். சரி ஓகே நான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மெல்ல மெல்ல நீங்கள் என்ன ஆர்டர் போட்டிருக்கீங்களோ அதுபடியே நீங்கள் எடுங்க தம்பி, நான் அதை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு எனக்கு சில விஷயங்கள்லாம் நான் ப்ரெஷர் ஆகும்போது கூப்பிட்டு தனியாக உட்காந்து பேசுவாங்க, ஃப்ரீயாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நான் அப்போ ஃப்ரீ ஆயிடுவேன். அப்புறம் எல்லாம் இப்போ டீமெல்லாம் சேர்ந்து மறுபடியும் எல்லாம் போவோம். வெறும் 7 நாளில் எடுத்தோம் அந்த படத்தை. வெறும் 7 நாளில் பக்கா பிளான் பண்ணோம். என் டீம் எல்லாம் சேர்ந்து பயங்கர இது பண்ணாங்க. ஐயாவும் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க, டெய்லி இது பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து டெய்லி வெற்றி சாருக்கு நான் டெய்லி அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் பண்ணுவேன், பசங்க பண்ணுவாங்க, நான் பிஸியாக இருந்தேன்னா பசங்க பண்ணுவாங்க, எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி அந்த அம்மா கயல்பாட்டி விஜயலட்சுமி அம்மா அன்றைக்கி வர முடியல.
காய்ச்சலாக இருக்குது தம்பி, பசி தான் இருக்குது, எனக்கு உங்கள் கணவருக்கு வந்து திதி இருக்குது, அது நாங்கள் பரவாயில்லம்மா, நீங்கள் உடம்ப பாருங்கள், மன்னிச்சிருங்கய்யா, ஐயாட்ட சொல்லிடுங்கய்யா, பாஸ்கர் சார்கிட்ட சொல்லிடுங்க, எல்லாத்தையும் சொல்லிடுங்க, எனக்கு வர முடியாமல் இருக்குது அப்படின்னாங்க. பரவாயில்லம்மா, நீங்கள் உடம்ப பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். கந்தசாமி அண்ணனும் அதே தான், ஹலோ கந்தசாமி அண்ணனும். அதுபோக மற்ற டீம் எல்லாமே இங்கே எனக்கு வந்துட்டாங்க. இன்னும் கதைகள் இருக்குது. இந்த மாதிரி கதைகள் வந்து பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஐயாவோட நோக்கம் கதைகள், இவ்வளோ கதைகள் நம்ம வந்து சொல்லி ஆகணும். என்னென்னமோ வருது, ஆனால் அதில் ஒரு நல்ல கதையும் வந்து பார்க்கட்டும், அது ஒரு பாடமாக இருக்கும். அந்த பாடத்தில் மக்களுக்கு நிறைய படிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது இல்லையா, அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். அதை நீங்கள் பண்ணணும். எப்போவுமே அதை வந்து என்னை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நான் கொஞ்சம் சோறு வந்தேன்னா ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வந்துட்டு போகுது வீட்டுக்கு. நான் அப்படியே என்ட்டு ஆயிடுவேன், அவ்வளோதான், கிளம்பிடுவேன். அப்புறமா போய் சுற்றிட்டு வருவேன். நான் பாட்டுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கேயா ட்ராப் ஆகும், மறுபடியும் கிளம்பிடுவேன். ஏதாவது ஒன்று பேசுவேன், அவங்க இல்லைனா கால் பண்ணி ஏதாவது சொல்லுவாங்க, உடனே எழுந்துச்சி கிளம்பிடுவேன். அந்த மாதிரி எனக்கு வந்து எப்போவுமே பின்னால் இருந்து இயக்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இயக்கத்துக்கு காரணம் ஐயா தான். இப்போவும் சார் சுப்பிரமணிய சிவா சார் சொல்லணும். அதை கூப்பிடணுன்னு சார் முன்னாடியே ஐயா கிட்ட இருந்தவங்க. ஸோ வழிகாட்டின்னு ஏன் சொன்னோன்னா, நீங்கள் வெளியில் வந்த வழி மாதிரி நாங்களும் வருவோம்ல, அதுக்கு தான் சொன்னோம். அதுக்காக தான் சொன்னேன். அடுத்து வேடியப்பன் சார், நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் போனேன், சொல்லிகிட்டு இருந்தேன், தம்பி வந்துடுறேன் வரதன் பார்க்குறேன் அப்படின்னாங்க. வந்ததுக்கு நன்றி, வந்து சிறப்பித்ததுக்கு நன்றி. அடுத்து அஜயன் பாலா சார், காலையில் தான் கேபிள் சங்கர் சார் சொன்னாங்க, நான் மற்ற இன்வைட்டிங் இதிலெல்லாம் இருந்தேன், மழை அதுங்கிறதுனால சில இது என்னால் அவங்களால வர முடியல, அது இப்போ தவிர்க்க முடியாத சூழல் ஆகிப்போச்சு. அப்புறம் அஜயன் பாலா சார்கிட்ட காலையில் தான் பேசினேன், நான் வந்துடுறேன் தம்பி, நீங்கள் பாருங்கள், கட்டாயமாக நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அறிவு சார் வந்து வெற்றி சார் இன்வைட் பண்ணாங்கன்னு தெரியும். அப்புறம் வந்தது எனக்கு அதுவே பெரிய இதாக இருந்துச்சு. இங்கே உட்காந்தோடனே அறிவு சார் வந்திருக்காங்க, யாருமே இல்லை, யாரும் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வெற்றி சார்கிட்ட சொன்னேன். ஆமாங்க சொன்னேங்க, எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் தான் பேசி இது பண்ணோம். ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. அப்புறம் வெற்றி சாரோட அப்பா, அவங்க அப்போ இருந்தே தெரியும், ரொம்ப ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அவங்க ஊருக்கு தான் போயிட்டு வருவோம். அப்புறம் அம்மா பூமணி ஐயாவோட செல்லம் பூமணி அம்மா, அவங்க எந்த ஒரு விஷயமே என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி எப்போவுமே வழிகாட்டிக்கிற, என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க, இடையில அப்பப்போ ஏதாவது ஒர்க்கு அது இது பார்க்க இது போகிறீங்களா வரீங்களான்னு சொல்லி எப்போவுமே எங்களை வந்து, அவங்க வீட்டில் எல்லாருமே, ரவி அண்ணன், சிவி அண்ணன், கவிதாக்கா, எல்லாருமே எப்போவுமே வழிகாட்டி தான், எல்லாமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெற்றி சாருக்கு சொல்லவே வேண்டாம், என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க சார், நான் இப்படி பண்ணியிருக்கிறேன், சரி அதை பண்ணுங்க, நான் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. அப்புறம் அது இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த விஷயங்கள் எப்போவுமே எங்களுக்கு அவரும் வழிகாட்டி தான். கேபிள் சங்கர் சார், கடைசியாக நான் அங்கங்கே சுற்றி வந்தது அவங்ககிட்ட தான். தேங்க்ஸ் சார், இந்த நிகழ்வுக்கு முக்கியமாக நடக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். சையத் சாருக்கும் ரொம்ப நன்றி. தமிழாசிரியர் சாரோட தமிழாசிரியர் கஸ்தூரி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. முருகண்ணன், தாஸ், அப்புறம் விஎஃப்எக்ஸ் நாராயண், இப்போது பத்திரிகை துறை நண்பர்கள், குடும்ப உறவுகள் அனைத்து, இன்னும் நிறையா விட்டுருக்கலாம், கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கிறேன் இன்னும். மாஸ்டர் வந்திருக்காங்க, ரொம்ப முக்கியமான. அப்புறம் சரவணன் சார், அந்த அருவாலாம் அவர் தான் அடித்து கொடுத்தாரு, டம்மி அந்த இதுக்கெல்லாம் அவர் தான் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. ஒரு சின்ன டீமுக்கு வெளியிலேருந்து என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா நண்பர்களும் பண்ணாங்க. அதுக்கு இந்த ரூமில் என்னோடய உலா, விஷ்ணு, எல்லாம் இங்கே நிறைய இருக்காங்க, முகேஷ், மணி, நிறைய பேர் வந்திருக்காங்க, நிர்மல் இருக்கிறான், அவங்க அப்பா செல்வராஜ் அப்பா ஊரில், அவர் எங்கள் அண்ணன், அப்புறம் நந்தா, சீனிவாச நந்தாகுமார், இவங்கெல்லாம் வந்து எப்போவுமே நான் வந்து ஏதாவது ஒன்று சொன்னேன்னா ஸ்பார்க்காக எடுத்துகிட்டு வந்து எல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. அந்த பட்ஜெட்டில் எங்களால் முடிக்க காரணகர்த்தாலாம் இவங்க எல்லோரும் தான். மீண்டும் ஒரு முறை ஐயாவுக்கும் எம்எஸ் பாஸ்கர் சாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்து கொண்டு இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். இந்த படம் ஓடிடி ப்ளஸில் இன்றைக்கி இரவுலேருந்தே வர்றது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் அந்த படத்தை. இங்கே பார்த்தவங்க சோஷியல் மீடியாவில் இதை பற்றி கொஞ்சம் எழுதுனா இன்னும் நிறைய பேருக்கு போய் சென்றடையும். ரொம்ப நன்றி.